சென்னையில் ஜிஎஸ்டிக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த திரைப்பட இயக்குனர் டி ராஜேந்தர் வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு ஆவேசமாக சென்று செய்தியாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அருகே திரைப்பட இயக்குனர் டி ராஜேந்தர் ஜிஎஸ்டிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ராஜேந்திரன், லட்சிய திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். போராட்டம் முடிந்து செய்தியாளரிடம் டி ராஜேந்தர் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது போராட்டத்தில் குறைவான அளவிலேயே மக்கள் பங்கெடுத்துள்ளதால் ஜிஎஸ்டிக்கு அதிக எதிர்ப்பில்லை என்று எடுத்துக்கொள்ளலாமா என்று செய்தியாளர் கேள்வி எழுப்பினார். இதனால் ஆத்திரமடைந்த டி ராஜேந்தர் திடீரென தனது வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு ஆவேசமாக சென்று செய்தியாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். என்ன சொல்லுங்க? வாங்க பிரதர், நீங்க வாங்க பிரதர், என்னங்க பிரதர்? இல்ல நீங்க வாங்க, என்னங்க? இல்ல காசு கொடுத்தாலும் யாரையும் கூட்டிட்டு வர புரியுங்களா? காசு கொடுத்த கூட்டம் இல்ல இது. நீங்க வந்து எண்ணி பாருங்க. 50 பேர் இல்லையா? 50 பேரா? என்னன்ற பின்னர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய டி ராஜேந்தர் மக்களை திரட்டி தான் போராட்டம் நடத்தவில்லை என்றும் தனது கட்சி நிர்வாகிகளை மட்டுமே அழைத்து போராட்டம் நடத்தியதாகவும் ஆவேசமாக விளக்கம் அளித்தார். ஒரு தனிப்பட்ட முறையில 50 பேர் என்ன சொல்லுங்க? நான் என்றேன் சார், 1 by 1. இது என்ன எண்ணி? இவர் என்ன பள்ளிக்கூடத்து ஆசிரியரா? இவர்கிட்ட உள்ளே கணக்கு கொடுக்கறதுக்கு நான் லட்சமான தெண்டர்களையும் நான் பேசணும்னா? நானா துணிச்சலா பேசுறையா? கேள்வி கேட்ட நீ என்ன பாப்போம்? சரி, இல்ல நீங்க மக்களை திரட்டி இருக்கீங்க. அதே மக்களை திரட்டன்னு சொல்லையா? என்னோட அபிமானிகளை தொண்டர்களை திரட்டிருக்க, அவ்வளவுதான். நான் போட்டோ கொடுக்கலையா? இது போட்டோக்கா வந்த கூட்டம் இல்ல, என் மேட்டுக்கா வந்த கூட்டம், வந்த கூட்டம் இல்ல, என்கிட்ட பிரியப்பட்டு வந்த கூட்டம். இப்ப கேள்வி கேட்ட ஆளு நிக்க சொல்லு. இல்ல தில்லு இருந்தா டி ராஜேந்திரத்தை போட்டு சொல்லு. ஓடாத. இது பொதுக்கூட்டம் இல்ல, இது வந்து கட்சி நிர்வாகிகள். இதெல்லாம் டிஆர்ல இது தான சலசல எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல இருந்து போராடுறவன்.